ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ராதா மேக்கப் லுக் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். தனிஷ்காவுக்கு தான் வந்து நான் அந்த லுக் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கைக்கு மருதாணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிக்கர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம், மெஹந்தி ஸ்டிக்கர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷீட் வந்து 40 ருபீஸ். ஸோ 2 கைக்கும் சேர்த்து வாங்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா 80 ருபீஸ் வரும். இது வந்து நீங்கள் நார்மல் அந்த ஹெனா சிங்க் கோன் இருக்குல்ல, அதாவது அந்த க்ரீன் கலர் மெஹந்தி வரா மாதிரி இருக்கும், அந்த கோன்லேயும் வந்து நீங்கள் வைக்கலாம். நான் வந்து இந்த டிசைன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் இன்ஸ்டன்ட் கோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், டக்குன்னு பிடிச்சிக்கும், நம்ம ஸ்டிக்கரும் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்ஸ்டன்ட் கோன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்ஸ்டன்ட் கோனில் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டிங்க அப்படின்னா பீல் பண்ணி எடுத்துடலாம் போல். நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிக்காமல் வந்து வாஷ் பண்ணிட்டோம். அதனால் என்ன ஆச்சுன்னா அது வந்து கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை வந்து வந்துருச்சு. ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த டிசைன் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாகவே வந்திருந்தது. நமக்கு வந்து போடுறதுக்கு வந்து டைம் இல்லை போட தெரியாதவங்க வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக அச்சில் வாத்தா மாதிரி இருந்தது. அது வந்து அவளுக்கு வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா வந்து அந்த பிசுபிசுப்பு இருக்குன்னா, ஸோ அதுக்காக வந்து பேபி பவுடர் வந்து லைட்டாக போட்டதும் அந்த பிசுபிசுப்பும் வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மேக்கப் லுக்குக்கு வந்து வந்தாச்சு. தனிஷ்காவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ் போட்டு ரெடி பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் வந்து போடுறேன், செட்டாஃபில் மாய்ஸ்சரைசர். அதுக்கப்புறமா வந்து இந்த ஹெர்பல் பேபி பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக ரெகுலர் பேசிஸில் வந்து நம்ம பவுடர் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி எப்பயாவது அக்கேஷ்னலாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு காம்பேக்ட் வந்து அவளுக்கு போட போகிறேன். இது வந்து நீங்கள் எப்பயாவது அக்கேஷ்னலாக போடுறீங்க அப்படின்றப்போ நீங்கள் வந்து போட்டுக்கலாம், இல்லை இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பவுடர் போட்டதுக்கப்புறமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃபேஸில், நல்லா வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கம்மல் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன், வேறு கம்மல் வந்து போட போகிறோம். அப்படி போட்டால் தான் கொஞ்சம் இந்த லுக்குக்கு நல்லாயிருக்கும். அவளோட மெஹந்தி எப்படி இருக்குது அப்படின்னு காட்டிகிட்டு இருக்கா. இது வந்து பார்த்திங்கன்னா மார்ஸ் பிராண்ட்லேருந்து ஒரு ஐஷேடோ பேலட் இது. இதுலேருந்து வந்து அவளுக்கு ஐஷேடோ வந்து நான் போட்டு விட போகிறேன். இது வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே டேக் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஒரு கோல்டன் கலர் ஷேட் வந்து போட்டுட்டு லைட்டாக அதுக்கு மேலே வந்து ரொம்ப லைட்டாக வந்து பிங்க் கலர் ஷேட் வந்து போட்டு விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து லாக்மி ஐகானிக் காஜல் தான் வந்து அவளுக்கு ஐலைனர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லா ப்ராடக்ட்ஸுமே டேக் பண்ணுறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் ஸ்டைல் வந்து அவளுக்கு இந்த மாதிரி தான் வந்து போட போகிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நெத்திச்சுட்டி வைக்கிறதுக்குலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த நெத்திச்சுட்டியில் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து என்னோடய கல்யாண நெத்திச்சுட்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெத்திச்சுட்டியை எடுத்துகிட்டு குங்குமம் வைக்கணும் இல்லையா, என் ஹஸ்பண்ட் வந்து அந்த நெத்திச்சுட்டி மேலேயே வச்சுட்ருப்பாரு. அந்த ஸ்டெயின் வந்து இன்னும் போகவே இல்லை, அப்படியே இருக்கும். அந்த ரெட் கலர் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதுதான் வந்து காட்டிகிட்டு இருந்தேன் நான். தனிஷ்கா பார்த்திங்கனாலே தெரியும் என்னென்ன வந்து சேட்டை பண்ணிகிட்ருக்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு நெக் பீஸ் வந்து போட்டு விடுறேன். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு லுக்குக்கு வந்து ஒரு நெக்லஸ் மாதிரி போட்டுட்டு கீழே வந்து லைட்டாக ஒரு சின்ன ஹாரம் மாதிரி போட்டால் தான் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஒரு கிராண்டான ஒரு லுக் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா கம்மல் கீழே வந்து குட்டி ஜிமிக்கி இருக்கா மாதிரி வந்து ஒரு இயரிங் வந்து செலக்ட் பண்ணி போட்டு விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த டாட் வந்து வைக்க போகிறோம், அதாவது இந்த சாந்தில். அப்போ தான் வந்து அந்த ராதை லுக்கே வந்து நமக்கு கிடைக்கும். ஒயிட் அண்ட் ரெட் இந்த 2 சாந்து இருந்தால் போதும். அப்படி இல்லைன்னா அந்த கலர் சாந்து கிடைக்கும் இல்லையா, அது கூட நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேப் விட்டு வந்து ஒயிட் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் ரெட் வந்து அங்கங்கே ஃபில் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பொட்டு வந்து மேட்ச் பண்ணி பார்த்தேன். எந்த பொட்டுமே வந்து அந்தளவுக்கு லுக்காக இல்லை. அதனால நான் அதை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் சாந்தே வந்து வச்சு விட்டுட்டேன். அதுவே வந்து ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா அதையே வந்து நான் லைட்டாக அவளுக்கு ப்ளஷ் மாதிரி வந்து போட்டு விட்டுட்டேன். இது வந்து மேப்ளின் லிப்ஸ்டிக்கு. ஸோ இதோட ஷேடு அப்புறமா இந்த எக்ஸாக்ட் ப்ராடக்ட்டும் டேக் பண்ணுறேன். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் போட்டு விட்டுட்டு சரி பண்ணி ப்ளஷ்ஷும் வந்து நல்லாவே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டேன் அவளுக்கு. வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வந்து நம்ம ஒரு வளையல் வந்து போட்டு விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி தான் உங்ககிட்ட வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஏதாவது பாவாடை சட்டை மேட்சிங்காக இருந்ததுன்னா கூட அதுக்கு மேட்ச் பண்ணி ஒரு ஷால் மாதிரி எடுத்து கூட நீங்கள் வந்து ராதை லுக்கு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோடவே வந்த ஒரு ஷால் தான் இது, நெட்டட் ஷால் இது. ஸோ இது எல்லாம் போட்டு அழகாக போட்டு விட்டதுக்கப்புறமா ஆக்சசரிஸ்லாம் போட்டு விட்டதுக்கப்புறம் இந்த ஷால் வச்சு லாஸ்ட்டாக பின் பண்ணுங்கள். இல்லைனா வந்து நமக்கு போடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும் ஆக்சசரிஸ் போடுறதுக்கெலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பின் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பொட்டுலேயே நமக்கு வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி வரும் இல்லையா, அதில் வந்து மூக்குத்தி மாதிரி ஒட்டி லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. Happy Krishna Jayanti to all.
அவள ரெடி பண்ணி உட்கார வச்சுட்டு, சரி கிருஷ்ணர ரெடி பண்ணலாம் அப்படின்னு வந்தாச்சு. அதுக்குள்ள மேடம்க்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சுச்சு. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பர்ஃபி கொறிச்சிட்ருக்காங்க. ஸோ, கிருத்திக்கு ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அதே மாதிரி ப்ராசஸ் தான். மாய்ஸ்சரைசர் வந்து போட போறோம். ஸோ, மாய்ஸ்சரைசர் போட்டு விட்டுட்டு, இவனுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ட்ரை ஸ்கின்னு. அதனால கையில, கால்லலாம் எக்ஸ்ட்ரா போட்டு விட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட் செட்டு. ட்ரெஸ்ஸோடவே வந்து எல்லாமே வந்துரும். அந்த கிரீடம், கம்மல், செயினு எல்லாமே வந்து வந்துரும் அதுலயே. இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க நியர்பை ஷாப்லேருந்து வாங்கியிருந்தோம். இதே மாதிரியான சிமிலர் ப்ராடக்ட் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு டேக் பண்றேன். வேணும்னா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. மேல போடுற குர்தா, பேண்ட்டு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தலையில வைக்கிற கிரீடம், இது வந்து மேல போடுற துண்டு, அப்புறமா வந்து இடுப்புல கட்டுற பெல்ட்டு, அப்புறமா புல்லாங்குழல், அப்புறம் இது வந்து கையில வைக்கிற அந்த வங்கி மாதிரி வரும் இல்லையா அது, அப்புறம் கம்மல், அது கழுத்துல போடுறதுக்கு ஒரு மணி, எல்லாமே வந்து செட்டா அதிலேயே வந்து வந்துரும் நமக்கு. இதுவும் வந்து குடுத்துருந்தாங்க. ஆனா நாங்க வந்து இது யூஸ் பண்ணல. புல்லாங்குழலும் அதிலேயே வந்துரும். ட்ரெஸ் போட்டோமா? எப்படி இருக்கு ட்ரெஸ்ஸு? ட்ரெஸ்ஸு போட்டுட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டதும் வந்து அவனுக்கே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான். மெட்டீரியலும் வந்து ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கு. நான் கூட ஏதாவது குத்துமோ அப்படின்னு நெனச்சேன். போட்டுக்க மாட்டான் அப்படின்னு நெனச்சேன். ஓரளவுக்கு வந்து போட்டுக்கிட்டான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தலைவாரி அந்த ஒரு குஷி கிளிப் இருக்கு இல்லையா? அது வந்து போட்டு விட்டுட்டேன். அந்த கிரீடம் வைக்கிறதுக்குலாம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சும்மா வந்து வச்சு பார்த்தேன். பட் இது வந்து நல்லா இல்ல. அதுக்கப்புறமா கம்மல் வந்து போட்டு விட்டுட்டேன். கம்மல் வந்து அவன் போட்டுக்க மாட்டான். கழட்டி போட்டுருவான்னு நெனச்சேன். பட் நல்லாவே வந்து போட்டுக்கிட்டான். அது அந்த அளவுக்கு வலிக்கவும் இல்ல. கம்மல்லாம் போட்டு விட்டதுக்கப்புறமா அந்த கிரீடம் வைக்கலாம் அப்படின்னு வச்சப்போ தான் வந்து அளவு மெஷர்மெண்ட் வச்சு பார்த்தா அது வந்து அவனுக்கு பத்தவே இல்லை. அது வந்து வெல்க்ரோவோட கொடுத்தா மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம். வேற ஒரு கிரீடம் வந்து வச்சு பார்த்தோம். அதுவுமே வந்து ரொம்ப குட்டியாயிட்டு இருந்தது. தலைவர் வந்து வளர்ந்துட்டார் போல. அதனால நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அந்த வந்தது இல்லையா, அந்த கிரீடம்லேயே வந்து கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ராவா ஒரு கயிறு மாதிரி போட்டு கட்டி பின்னாடி வந்து கட்டியாச்சு. எக்ஸ்ட்ரா இருந்த கயிறை வந்து கட் பண்ணி அப்புறமா எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் வந்து நம்ம அப்போ பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து திரும்பவும் போய் கடைக்கு போய் வாங்குறதுக்கு வந்து டைம் இருந்தால் வாங்கலாம். பட் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து நம்மளே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த இடுப்பில் கட்டுற வந்து அந்த பெல்ட் கட்டினதும் அந்த லுக்கே வந்து சூப்பராக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அழகாக இருந்தது. ஸோ ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தான். ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் ஆயிலியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால பவுடர் போட்டு விட்டுட்டேன். பேபி பவுடர் தான். பேபி பவுடர் போட்டு விட்டதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு 5 டாட் வந்து வச்சுட்டேன் ஃபேஸில். ஃபஸ்ட்டு வந்து கீழே 3 டாட்டு, அதுக்கு மேலே வந்து 2 டாட் இந்த மாதிரி தான் வச்சுட்டு, அது வந்து அந்த சாந்து இருக்கு இல்லையா, அவளுக்கு யூஸ் பண்ண அதே சாந்தில் ரெட் கலர் சாந்தில் வந்து வெளியே வந்து அந்த ஒரு இந்த ஷேப் மாதிரி போட்டுட்டேன். அந்த நாமம் மாதிரி வந்து போட்டுட்டேன். நடுவில் வந்து ஒயிட் கலர் டாட் மாதிரி வச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அவனுக்கு இந்த இந்த பார்ட் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அவன் வந்து ஆடிட்டே இருந்தான். அதனால வந்து அவனை மடியில் படுக்க வச்சுட்டு தான் பண்ணேன். அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா அதோ இந்த மாதிரி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அதை தொடச்சி எடுத்துட்டு திரும்பவும் வந்து பண்ணேன். ஸோ குழந்தைங்களோட பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா பொறுமை வந்து ரொம்பவே கண்டிப்பாக வேணும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் வந்து பண்ணோம் அப்படின்னா அவங்களுமே காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ மட்டும் வந்து கொஞ்சம் நமக்கு ரொம்பவே பொறுமை வேணும். நான் கிருத்திகை ரெடி பண்ணுறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழி ஆயிட்டேன் நான். தனிஷ்காவை வந்து அழகாக ரெடி பண்ணிட்டேன். அவள் வந்து சின்ன வயசுலேருந்தே காட்டுடி அப்படின்னா கரெக்டாக காட்டிடுவா. பட் இவன் வந்து அப்படி கிடையாது. ரொம்ப வாலு சேட்டை. ஸோ வந்து இந்த கம்மலே வந்து ஒரு 40 வாட்டி அவனுக்கு நான் போட்டு 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 விட்டுட்டேன். அந்த கிரீடமும் வந்து அவுத்துருவான். திரும்பவும் வந்து போட்டு விட்டுட்டு அவனை வச்சுட்டு அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்குள்ளே அப்பாடான்னு ஆயிடுச்சு. ஒரு வழியாக வந்து இந்த லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ தனிஷ்காவை ரெடி பண்ணதும் சரி, ஸ்ரீயை ரெடி பண்ணதும் சரி, பாய் கேர்ள் 2 பேருக்குமே வந்து காட்டியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு செயின் மாதிரி போட்டு விட்டுருந்தேன். அது போட்டதுக்கப்புறமா அந்த லுக்கே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஃபுல் செட்டு வாங்கி தான் நீங்கள் வந்து கிருஷ்ணரை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு கிடையாது. எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே வந்து அழகாக எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ற வீடியோவும் வந்து நான் ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.